Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு day 2 Trivandrum to Mogambique trip, road trip. எங்கள் காரில் தான் போயிட்டுருக்கோம். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் நான் வந்து வீடியோ வந்து கரெக்டாக போடுவேன் அப்படின்னு. என்னன்னு தெரியல, vlog வந்து எனக்கு கரெக்டாக போட முடியல. போன வீடியோவில் வந்து நாங்கள் ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து கிட்டத்தட்ட திரிஷூர் தாண்டி வந்துவிட்டோம். திரிஷூர் தாண்டி ஆலம்கோடுன்னு சொல்கிற பிளேஸில் வந்து ஒரு பம்பில் வந்து கொஞ்சம் நேரம் நாங்கள் ஸ்டே பண்ணோம். அங்கேருந்து ஒரு 6:30 கிளம்பினோம். ஒரு 7:30க்கெல்லாம் கோழிக்கோடு வந்துவிட்டோம். ஒரு 3 hours தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருப்போம் அந்த பம்பில். போகிற வழியில் வந்து வந்தே பாரத் ட்ரெயின் பறந்துட்டு இருந்துச்சு. சரி, அதை ஒரு ஷூட் பண்ணிக்கிட்டேன். நான் ஃபஸ்ட் டைமாக தான் வந்தே பாரத் பார்க்குறேன். வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், நான் நேராக வந்து இது ஃபஸ்ட் டைம். இப்போ வந்து டைம் 9 o'clock ஆயிடுச்சு. கோயிலண்டி அப்படின்னு சொல்கிற ஒரு பிளேஸ்லாம் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்திருந்தோம். இந்த ஹோட்டல் வந்து மெயின் ரோடில் தான் இருக்குது. கேஎஸ்ஆர்டிசியோட லுக்கு அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்து சாப்பிட்றது மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. போகிற வழியில் அந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இதிலே சாப்பிட்லாம் அப்படின்னு இறங்கிட்டோம். ஹோட்டலோட ஃப்ரண்ட் சைடு வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸுக்குள்ளாடி ஏறது மாதிரியே இருந்துச்சு. டீ வந்து ஃபஸ்ட்டே வந்துருச்சு. டீ வந்து கிளாஸ் ஃபுல்லாகவே டீ தூளாக இருந்துச்சு. கீழே வந்து ஃபுல்லாக டீ தூளாக இருந்துச்சு. எப்படின்னு தெரியல. നല്ല രസമുണ്ട് കാണാനൊക്കെ. ഒരു ലൈറ്റ് പോണ്ടിച്ചേരിയുടെ തന്നെ ഇതായതുകൊണ്ട് ഇവിടുത്തെ ലേക്കാണ്. നല്ല രസമുണ്ട് പിള്ളേർക്കൊക്കെ വന്നിരിക്കാനുള്ള സ്ഥലം. നമ്മളിവിടെ ലാൻഡിങ് நம்ம ஊர்லேருந்து போகும்போதே ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டு தான் போனோம். தமிழ்நாடு போய் பெட்ரோல் போட்டு தான் போனோம். போகிற வழியில் வந்து மாகின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே வந்து பெட்ரோல் டீசல் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மி. ஸோ அதனால் அங்கேயும் போய் ஃபுல் டேங்க் போட்டு தான் போனோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து காசர்கோடு வந்துடும். காசர்கோடுன்னு சொல்கிறது வந்து கேரளாவோட எண்டு. அதாவது நாங்கள் ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து ஒரு ஸ்டார்டிங்லேருந்து கேரளாவோட எண்டிங் வரை நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா பிளேஸஸும் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு 1 hourல வந்து காசர்கோடு வந்து ரீச் ஆயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து மேங்களூர் வந்துட்டோம். இப்போ வந்து கர்நாடகா ஸ்டார்டிங் ஆகுது. காசர்கோடு முடிஞ்சு கர்நாடகா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து மேங்களூர் வந்துட்டோம். இங்கே மேங்களூர்லேருந்து நாங்கள் வந்து ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு வந்து போகணும். நேற்றுக்கு வந்து ஒரு 4 மணிக்கு நாங்கள் கிளம்புனோம். நேற்றுக்கு ஈவினிங் 4 மணிக்கு ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து நாங்கள் வந்து கார் எடுத்தோம். குளிக்கல, சேம் ட்ரெஸ்ஸு. அப்புறம் வந்து இன்னுமே சாப்பிடல. ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுனால வந்து இன்னும் சாப்பிடல. இனிமேல் தான் சாப்பிடணும். ட்ரெஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கோம். രാവിലെ ഇടാൻ, ഉച്ചയ്ക്ക് ഇടാൻ, രാത്രി ഇടാൻ, കറങ്ങാൻ പോകുമ്പോൾ ഇടാൻ, ഇരിക്കാൻ പോയിടാൻ, നിൽക്കാൻ പോയിടാൻ. ஆனால் எதுவுமே வந்து யூஸ் பண்ணல, குளிக்கல. இனிமேல் தான் அங்கே போய் தான் வந்து குளிக்கணும். ஸோ நேற்றுக்கு 4லேருந்து இன்னைக்கு நேற்று 4 மணிக்கு கிளம்புனது ஈவினிங்கே. இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். 4 மணிக்கெலாம் 3 மணிக்கு ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். பெட்ரோல் பம்பில் வந்து வண்டி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து வண்டியிலே உட்காந்து தூங்கினோம். ஒரு 3 மணி நேரம் தூங்கிட்டோம். 3 மணி நேரம் தூங்கினோம். ஒரு 6:30க்கெல்லாம் நாங்கள் வந்து அடுத்து வந்து ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். மாறி மாறி ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டினியூஸாக நாங்கள் வந்து போயிட்டு வந்துகிட்டே இருக்கோம். மார்னிங் சாப்பிட மட்டும் தான் இறங்கினோம். அப்புறம் வந்து மத்தியானம் இன்னுமே சாப்பிடல. அப்போ இனிமேல் தான் சாப்பிட்ணும். இப்போ மேக்ஸிமம் ஒரு 24 hours கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் நேற்றுக்கு ஆனால் வந்து இப்போ எங்களுக்கு வந்து இந்த ட்ரெயின் டிக்கெட்டு கிடைக்கல, அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷனால தான் நாங்கள் வந்து இந்த கார் சூஸ் பண்ணோம். எங்கள் காரில் தான் போகிறோம். எங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு பிளான் இது. ஆனால் வந்து இந்த கேரளா ரோடில் வந்து
சொந்த கார்லேயே இருந்தாலும் வாடகை கார்ல இருந்தாலும் டிரைவ் பண்ணி வந்து மூகாம்பிகை போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு ரிஷியை வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் வந்து மேக்ஸிமம் ட்ரெயினில் போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் டக்குன்னு போயிடும். இது வந்து நம்ம டிரைவ் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டம். പ്ലാൻ பண்ணோம்னா കുറച്ച് സ്റ്റേ ചെയ്ത് കംപ്ലീറ്റ് ആയിട്ട് വന്നു കഴിഞ്ഞാൽ ഓക്കെ ടയേർഡ് ആവില്ല അങ്ങനൊന്നുമില്ല. പക്ഷെ ഇത് നമ്മള് ഫുള്ള് കണ്ടിന്യൂஸா நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். പക്ഷെ അങ്ങനെ വരണമെങ്കിൽ ഒരു മിനിമം ഒരു 10 ദിവസമൊക്കെ എടുത്തിട്ട് വരണം. ഇതിപ്പോ எங்களுக்கு லீவ் எல்லாம் இல்லாதனால வந்து போயிட்டு ஒரு 5 நாள்ல வந்துடணும். அதனால டக்குன்னு போயிட்டு டக்குன்னு திரும்ப வரும்போது வந்து நாங்கள் இந்த ரோடு வர மாட்டோம். நாங்கள் இனி வந்து மசனகுடி வழி ஊட்டிலாம் போகல. ஊட்டி அதை டச் பண்ணி அப்படியே வந்து கோயம்புத்தூர் வந்து அந்த மாதிரி தான் தமிழ்நாடு வழி தான் வரணும். இனி வந்து ரிட்டர்ன் வந்து இந்த ரோடு வந்து முடியாது. ரிஷியை வச்சு ரொம்ப கஷ்டம் போயிட்டு வர்றதுக்கு. மேக்ஸிமம் ட்ரெயின் சூஸ் பண்ணுறது நல்லது. இனி வந்து ஒரு 2 மணி 2:30 மணிக்குள்ளே வந்து கோயில் போயிடும். கோயில் போயிட்டு வந்து இன்னைக்கு நைட்டு வந்து கோயிலுக்கு போவோமான்னு தெரியல. ஏன்னா வந்து இப்போவே போயிட்டு சேரணுமே 7 மணி ஆயிரும். நாளைக்கு காலையில் தான் வந்து கோயில் போகணும். நாளைக்கு காலையில் வந்து விடியாலமே போகணும். 4:30 மணிக்கெலாம் வந்து போய் கியூ நின்னா தான் நம்ம வந்து 5 மணிக்கு மேலே வந்து சாமி கும்பிட்டு 6 மணிக்கெலாம் வந்து வித்யாரம்பம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. காலையிலே வந்து வித்யாரம்பம் முடிச்சுட்டு அடுத்த பிளான் வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓகேவா? சஸ்பென்ஸ் இது இன்னைக்குள்ள வீடியோ. இந்த அடுத்த വീഡിയോ நம்ம അടുത്ത എங்கே പോறோம்னா അടുത്ത വീഡിയോയിൽ പേசுவோம். വീഡിയോയുടെ അടിയിൽ എൻ്റെ യൂട്യൂബ് ചാനൽ മലയാളം ചാനലിൽ പിൻ ചെയ്യും. നിങ്ങൾ എല്ലാവരും സബ്സ്ക്ரைப் ചെയ്യணும். இவங்களுக்கும் சேனல் இருக்கு, அவங்களுக்கும் சேனல் இருக்கு. இங்க எங்க ஹஸ்பண்டுக்கு சேனல் இல்ல, எனக்கு மட்டும் தான் சேனல் இருக்கு. எனக்கு மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வந்து அடுத்த மூகாம்பிகை போயிட்டு வந்து வீடியோ எடுக்கிறேன். இதுக்கடையில் சாப்பிடுவோம். அந்த வீடியோ வரும் உங்களுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூகாம்பிகை போய் ரீச் ஆகிட்டு இன்னையோட இந்த வீடியோ முடியும். நாளைக்குலேருந்து அடுத்த வீடியோ வந்துடும். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து தமிழ்நாடு கேரளா இந்த இடத்துக்கே போய் நார்த் இந்தியா போயிருக்கேன். அங்கேயும் போய் இப்போ வந்து அதிகமாக பார்க்குறேன் தமிழ், மலையாளம், போர்டில் எல்லாம் பார்க்குறேன். இப்போ வந்து இங்கே கன்னடம் வந்தப்போ புதுசாக போர்டில் வந்து வேறு லாங்குவேஜ், கன்னடம் லாங்குவேஜ். ரொம்ப நாள் ஆச்சு இந்த கன்னடம் லாங்குவேஜ் வந்து போர்டில் பார்த்தேன். அப்படி சூப்பராக இருக்குது. கன்னடம் லாங்குவேஜ் வந்து போர்டில் போட்டிருக்காங்க. இப்போ பெங்களூர் தாண்டி உடுப்பி வந்துட்டோம். ஒரு 1 ஹவரில் உடுப்பி வந்துட்டோம். உடுப்பியில் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு வெஜ் ஹோட்டலில் சாப்பிட்டு உட்காந்தோம். 5 மணி ஆயிடுச்சு இப்போவே. காலையில் வந்து 9 o'clock தான் சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டு. மத்தியானம் எதுவுமே சாப்பிடல. ரிஷி வந்து ஃபுல்லாக தூங்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸு கொஞ்சம் சாப்பிட்டோம். ஸோ அதனால் யாருக்குமே பசிக்கலை. அதனால் இப்போ தான் சாப்பிட்றோம். கூகுள் மேப் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இன்னொன்று என்னென்னா வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஏன்னா வந்து அது வந்து ஈஸியஸ்ட் வேயாக காமிக்குது. பெஸ்ட்டு வே, ஈஸியஸ்ட் வே அப்படி காமிக்குது. ஆனால் அந்த ஈஸியஸ்ட் வே ஃபுல்லாகவே வந்து ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் ரொம்ப சைலண்டாக காட்டுக்குள்ளாடி போகிறது மாதிரியே இருக்குது. இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வே இருட்ட வந்து கஷ்டமாக இருந்துச்சு, யாருமே இல்லாதனால. ஆனால் இது வந்து மூகாம்பிகை ரோடு அப்படின்னு தான் காமிக்குது நமக்கு. நம்ம இந்த ரோட்டில் ஏறணும். இதுதான் ஃபஸ்ட்டு ரைட்டு. இதோட அடுத்த ரைட் இருக்குது. அடுத்த கொஞ்சம் தூரம் போனோன்னா வந்து அடுத்த ரைட் இருக்குது. அதுதான் மெயின் வே. அந்த வேயில் போனோன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரைட் ரோடு, எப்போவுமே ஆட்கள் நடமாட்டம் இருக்கும். நைட் டைம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது. மற்றபடி நம்ம இந்த ரோடு நான் சூஸ் பண்ணி நாங்கள் போனதில் வந்து எப்படின்னா ஃபுல்லாக இருட்ட என்னென்னா யாருமே இல்லை, ஆட்கள் இல்லை, வண்டி இல்லை, பேக்கில் வண்டி இல்லை, ஃப்ரண்டில் வண்டி இல்லை, பஸ் இல்லை, எந்த இதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. எப்படி இல்லாமல் நாங்கள் வந்து மூகாம்பிகை வந்துட்டோம்.
கரெக்டாக வந்து 7 மணி ஆயிடுச்சு நாங்கள் மூகாம்பிகை வந்தப்போ. இங்கே வந்து நாங்கள் ரூம் எதுவுமே வந்து புக் பண்ணலை. நம்ம வந்து இங்கே வந்து தான் பார்க்கணும். ஏன்னா வந்து நாங்கள் போனது வந்து ஒர்க்கிங் டேஸ்லாம் போயிருந்தோம். ஸோ அதனால் கூட்டம் இருக்காது அப்படின்னு நினச்சி தான் போனோம். ஆனால் அங்கே போனதும் கூட்டமும் பெருசாக எதுவுமே இல்லை. நிறைய இடத்துல ரூம் இருந்துச்சு. ஃபைனலி நாங்கள் வந்து சீதா டீலக்ஸ் அங்கே தான் வந்து ரூம் எடுத்தோம். ரூமும் பரவாயில்ல. கோயில்கிட்டேயே வந்து ரூம் எடுத்துக்கிட்டோம். அப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் இருக்கிற லாட்ஜுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. നീ ആരെ കണ്ടാലും ഹായ് പറയുന്നത് എന്തിന്? എടാ എടാ ഇവിടെ ഇരുന്നേ. എരി എരി അതുകൊണ്ടാണ് ഞാൻ വെള്ളം കുടിക്കാൻ പോണത്. അപ്പൊ ചൂട് മക്കളാ കുറച്ച് കഴിച്ചേ. இங்கே ஒரு சின்ன ஒரு சோஃபா ஏரியா. அப்புறம் வந்து உள்ளாடி சீலிங்லாம் போட்ட ஒரு ரூம். നല്ല റൂമാണ്. പക്ഷേ இங்கே ஒரு சிங்கிள் பெட். ഇത് കൂട്ടത്തിലില്ലാതെ அப்புறம் வந்து എന്താ ஒரு கிளாஸ் ஒரு மிரர் இருக்கு. தென் இங்கே இங்கே வந்து ஒரு அழகான ஒரு வியூ. இங்கே வந்து கோயில் தெரியும். கோயில் தெரியாது, கோயிலோட சரஸ்வதி மண்டபத்தில் நடக்கிற டான்ஸ் இங்கே தெரியும். அப்புறம் வந்து ஒரு அழகான ஒரு பாத்ரூம். நாங்கள் எடுத்த லாட்ஜுக்கு ரைட் சைடில் இருக்க இந்த பில்டிங் வந்து அன்னதான மண்டபம், கோயிலோட அன்னதான மண்டபம் கிட்டே இருக்குது. நாங்கள் வந்து மூகாம்பி வந்து நைட் ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட போகலாம். நாளைக்கு காலையில் தான் போகணும். மார்னிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ரிஷி வித்யாரமும் நாளைக்கு மார்னிங் தான் பண்ண போகிறோம். இந்த விலாக் வந்து இதோட வந்து முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.